1 டம்ளர் அரிசி, நம்ம சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி தான். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 டம்ளர் துவரம் பருப்பு. இதில் 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம் பருப்பு. இப்போ இதை ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு சாதம் இது. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்லையே நான் பருப்பும் அரிசியும் ஊற வச்சுட்டேன். முன்னாடியே ஊற வச்சுட்டு தான் மற்ற எல்லாம் ரெடி பண்ணேன். அப்புறமா காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், இந்த 4 காய் தான் நம்ம வீட்டில் இருந்தது. அதனால நான் இது போட்டுட்டேன். உங்களுக்கு இதில் என்னென்ன காய் போட விருப்பமோ அந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், இது மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும், இதுதான் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. அப்புறமா வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயமும், ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3. நம்ம இதில் புளி ஊற்ற மாட்டோம். அதனால ஏன்னா ஒரே சாதமாக பண்ண போகிறோம். இன்னொரு டைம் உங்களுக்கு தனித்தனியாக காய் தனியாக வேக வச்சு, ரைஸ் தனியாக வேக வச்சு அது ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். இப்போ இது சிம்பிளாக ஒரே ரைஸாக பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதில் புளியெல்லாம் நம்ம ஊற்ற மாட்டோம். தக்காளி தான் அதில் சேர்த்துப்போம். நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக 2, சின்னதாக 1, 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிறேன் மசாலா வறுக்கிறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. மல்லி சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் மசால். இப்போ இதை வறுத்துடலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஆற வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 அதையும் சேர்த்துக்கலாம். வதங்கினது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி, கட் பண்ணி வச்ச காய் சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு. தக்காளி காயெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். வதக்கி விட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்து இதில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியும் 3/4 டம்ளர் பருப்பும் சேர்த்தோம். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாக வேகணும். 2, 3, 4, 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 5லேருந்து 6 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாக இருந்தால் தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இது சும்மா இப்போ மூடி வச்சிட்றேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். உப்பு இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குறைவாக வேகணும். அதனால 5 விசில் 6 விசில் கூட விடுங்க. ஏன்னா தண்ணி நம்ம தாராளமாக தான் ஊற்றிருக்கோம். அதனால 6 விசில் கூட விடுங்க. அதனால ஒன்றும் இல்லை. இதுக்கு சைடிஷ் நான் அப்பளம் தான் பொரிச்சுக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் அப்பளம் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சுவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சாம்பார் சாதமும் அப்பளமும் செய்கிறேன். இப்போ குக்கரில் விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பளம் பொரிச்சோன்னா அதை ஸ்டீம் இறங்குறதுக்கும் அப்பளம் பொரிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இதை மாற்றி வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிக்கலாம். அதுக்குள்ளேயே அது ஸ்டீமும் இறங்கிடும். மாற்றி வச்சுக்கலாம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்பளத்தை பொரிச்சு எடுத்திங்கன்னா உடனே நல்லா பொரிஞ்சிடும். எண்ணெய் காயாமல் நீங்கள் லைட்டாக காஞ்சதோடு நீங்கள் போட்டிங்கன்னா அப்பளம் வந்து அப்படியே பொரிஞ்சு வராது, அப்படியே போட்டபடியே இருக்கும். அதனால் நல்லா காஞ்சதுமே போட்டுக்கோங்க. அதே போல் கருக ஆரம்பிக்குது அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அப்பளம் பொரிச்சாச்சு. ஸ்டீம் இறங்கிருச்சு. நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குலைவாயிரும். சூப்பராக சாம்பார் சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம், தூவிட்டு கலரிக்கிட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சாம்பார் சாதமும் அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. இது போல் சாம்பார் சாதமும் அப்பளமும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் லஞ்ச் மெனு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற லஞ்ச் மெனுவோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க சாப்பிட்லாம்.